அதற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேன். திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? தங்கச்சி பொண்ணுக்கு. உங்க தங்கச்சி பொண்ணுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 22/11ங்க. 22/11 2012ங்க. 2012. பிறந்த நேரம் சார்? ஆமா, 9:28 AM. 9:28 AM. ஆமாங்க. பிறந்த இடம் சார்? திருப்பூர் தானுங்க. திருப்பூர் தானா? ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். ராசி கும்பராசிங்க. கும்பராசி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரங்க. பூரட்டாதி நட்சத்திரம். ஆமாங்க. லக்கணம் வந்துங்க தனுசு லக்கணங்க. தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? குழந்தை எப்படி, பாப்பா எப்படி, வருங்காலத்துல எப்படி, ஜாதகம் இப்பெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன திருப்பூர் ஸ்பெஷல் நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் ஒரு 4 பேர் இதுக்கு மேல திருப்பூர் ஆளுங்களா வந்துட்டீங்க. என்ன பண்றீங்க வேற? இல்ல, நாங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. இல்ல, ஃபர்ஸ்ட் வந்த நேரம் திருப்பூர், அதுக்கப்புறம் திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூர், இப்படியே தான் திருப்பூர் மாவட்டத்தை சுத்தியே வந்துகிட்டு இருக்கேன். திருப்பூர் நீங்களே 4வது ஆளு. சரி, டெய்லியுமே வாரம் ரெகுலரா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு கிடைச்சது. இன்னைக்கு கிடைச்சிருச்சுல்ல. பாப்பா வந்து நல்லா இருப்பாங்க. சூரியன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். இந்த அமைப்பில் வந்து அரசு வேலை, அரசு அமைப்புகள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் போன்ற அமைப்புகளில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சனி தசை கூட பாப்பாக்கு யோக தசை தான். சனி வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதனோடு இருக்கின்ற அமைப்பு. நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம், எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரம்ன்ற ஒரு அமைப்பு சொல்லுவேன். அரசு வேலையெல்லாம் அது நல்லா கிடைக்கக்கூடிய தலைமை பதவி, ஆம்பளைங்களை வேலை வாங்கக்கூடிய நல்ல ஜாதகங்க. கொஞ்சம் கோபக்காரியாக இருப்பா. அதை தவிர்த்து வேறு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புல இல்லை. ஏன்னா லக்னத்தை செவ்வாய் பார்க்க செவ்வாய் இருக்க சனி பார்ப்பது கொஞ்சம் கோபக்காரியாக, அவசர கொடுக்கையாக இருக்கக்கூடிய தன்மை. அரசு வேலையெல்லாம் கிடைக்குங்க. ஒரு சூரியன் வளர்பிறை சந்திரன் சிம்மத்தை பார்க்க சூரியன் சுபத்துவமாக இருக்கிறது அரசு வேலை அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுதுங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? ஐயா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படிங்க ஐயா? சில பிரச்சனை இருக்குதுங்க. அது சூரியன் பாருங்க, சூரியன் பாதிக்கப்படக்கூடாதுங்க. அதாவது உயிர் காரகத்துவத்தை சொல்லாமல் ஜடக்காரகத்துவத்தை தான் சொன்னேன். சூரியன் ராகுவோட சேர்ந்துட்டார், 12ல் மறைஞ்சிட்டார். சூரியன் ராகுவோட சேர்ந்து 12ல் மறைஞ்சாலே தகப்பன் இருக்கிறாரு இல்லை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துடும். தசாபக்தி அமைப்புகளும் சனி தசை நல்லா இல்லை. சூரியன் எப்போவுமே சனியுடைய பார்வை, சனியுடைய இணைவு, ராகு கேதுக்களுடைய இணைவு இருந்தாலே அப்பா இருக்கிறாரு இல்லைன்ற மாதிரி, உயிரோடு இருக்கிறாரு ஆனால் இல்லை, அல்லது உயிரோடைய இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்தாங்க செய்யும். சரிங்களா? சரிங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்று வராங்க? அப்படிலாம் ஒன்றும் வராது. இந்த தகப்பனுக்கு நிகராக நீங்கள் இருக்கிறீங்கல்ல. இந்த குழந்தை யார்? தங்கச்சி பிள்ளையா? ஆமாங்க ஆமாங்க. இந்த நீங்கள் தாய்மாமன் அமைப்புகள் வலுவாக தானே இருக்குது. புதன் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு, சனியோட சேர்ந்து இருந்தாலும் தாய்மாமன் காப்பாற்றக்கூடிய அமைப்பில் தானே இருக்கிறாரு. நீங்களே ஒரு தகப்பன் மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு. சரிங்க. படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க? நல்லா படிப்பா. புதன் நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. அதனால் அரசு வேலை அமைப்புகளுக்கு தான் படிப்பா, அரசு வேலை அமைப்புகள் தான் கிடைக்கும். ஒரு சாதாரண டிகிரி வாங்குவா, அதற்கப்புறம் அரசு வேலை அமைப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.